ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரி அன்பு ஜோதிடர் பல ஜோதிட கருத்துக்கள், பல ஆன்மீக கருத்துக்கள் என் அறிவுக்கு ஏற்றவற்றை அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் தருகின்ற அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போது இந்த விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலில் ஆன்மீக தாளம் என்ற ஒரு பதிவு சமீப காலமாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பதிவிலே சில கருத்துக்கள், சில பிரச்சனைகள் எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம சந்திச்சிட்ருக்கிறோம். என்ன மாதிரியான மனோபாவத்தோடு மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், இப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் நம்ம பக்கத்து அக்கத்து விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அலசி பார்த்தா தான் நம்ம கொஞ்சம் வாழ முடியும். பொதுவாக இப்போதைக்கு யாருமே நல்லவர்கள் இல்லை. நாங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நல்லவர்களாக இருந்தால் நீ எப்படி வாழ முடியும்? நீ வாழணுன்னா எதையாவது தப்பு பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனையை இல்லை மாட்டணும், இல்லை நீ பிரச்சனை கொடுக்கணும், யாரையாவது கெடுக்கணும். அவன் புத்தியை, உன்னுடைய புத்தியை இன்னொருத்தனுக்கு சொல்லி கொண்டு யாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு கிடையாது. நான் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் ஐயோ அவன் நல்லா இருக்கானா, என்னையா இது, சே நான் தானே நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கான், என்னையா ஐயோ, இந்த வயிற்றுச்சல் இருக்குது இல்லை நம்மக்கிட்ட. ஏன்னா நம்ம மனுஷங்களுக்கு இது போல பிரச்சனைகளை கடவுள் கொடுக்குறார். அவனும் அப்படி அந்த வழியில் போகிறான். ஏன்னா அவன் வாங்கிட்டு வந்த கர்மா அப்படி. அவன் எப்படி வாழணும், என்ன செய்யணும், எதில் போய் மாட்டிக்கிட்டு அழணும், அவஸ்தைப்படணும் அப்படின்னு கடவுள் அப்பப்போ அந்தந்த காலகட்டங்களில் அவன் பிறந்த தசை ஒன்று, அதிலிருந்து இப்போ நடக்க போகிற தசை, அந்த தசையை அந்த கர்மாவினுடைய பலனையும் சேர்த்து அந்த தசையில் அவன் அனுபவிப்பான். இது ஜென்ரல். ஜோதிடம் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை பற்றி, இந்த விஷயம் பற்றி தெரியும். ஆனால் தெரியாமல் இருந்து போயிட்டா அது வேறு விஷயம். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டால் உங்கள் கர்மா நல்லது செய்யும்ல. நல்லது கெட்டது ரெண்டும் அங்கே கால்குலேட் பண்ணிக்கிட்டே உங்கள் கூட வருது, உங்கள் நிழல் மாதிரி. நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் மூதாதையர் என்ன பண்ணால் அந்த ஒரு லிஸ்ட்டு, போன ஜென்மத்தில் பலாபலன் நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த ஒரு லிஸ்ட்டு, ரெண்டும் அந்த கர்மான்ற அக்கௌண்ட்டில் இருக்குது. அது பிரகாரம்தான் இப்போது என்ன தசை நடக்குதோ அந்த தசையை வச்சு உங்களை வச்சு செஞ்சிடும். அது மட்டும் இல்லை, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனி, கண்ட சனி, இந்த சனி வேறு உங்களை கொஞ்சம் ரொம்ப வகையில் பாதிப்பை உண்டு பண்ணும். அதுவும் எப்படின்னா அந்த நீங்கள் பண்ண பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில், அதான் கர்மாவின் அடிப்படையில் அவரும் கொஞ்சம் வேலை காட்டுருவார். என்னடா இது இப்படி படுறேன் நான் அப்படி படுறேன்னா காரணம் என்னடான்னா நீ சரி இருந்தால் ஏன் பட போகிற, எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு கிடையாதுங்க.
நான் தானே நல்லா இருக்கணும். அடுத்தவன் நல்லா இருக்கிறது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம நல்லா இருக்கவும் விட மாட்டோம். சில நேரங்களில் எதையாவது பண்ணுவோம்ல. ஏடாகுடம் பண்ணாமல் நம்மளால் வாழ முடியுமாங்க? சில பேருக்கு சொல்கிறேன், என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி, அதனால தான் நான் இப்படி அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கான் ஊரில். நீங்கள் எப்படி? அது நீங்கள் தான் கேட்டுக்கணும். உங்களை பற்றி உங்கள் மனசாட்சியை கேட்கணும். நான் எப்படிப்பா, நல்லவனா கெட்டவனா, நயவஞ்சகனா, நான் யார் யாருக்கு என்ன பண்ணியிருக்கேன், நல்லது பண்ணலனாலும் கெடுதல் பண்ணியிருப்போம்ல. கெடுதல் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதுக்காவது நம்ம இன்னொருத்தனுக்கும் நம்ம ஏதாவது ஒரு தடங்களோ தடையோ முட்டுக்கட்டையோ அவன் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையையோ நம்ம உருவாக்கி இருப்போமே. ஏன்னா நம்ம மனுஷன், நம்ம அதெல்லாம் பண்ணோமா நான் நல்லவன்பான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக கேட்டுக்கங்க. உங்கள் மனசாட்சிக்கிட்ட அடிக்கடி டச்சு வச்சுக்கோங்க. மனசாட்சி எப்பவுமே போய் சொல்லாது. அது எப்படிப்பட்ட மோசமானவனாக இருந்தால் கூட மனசாட்சி, டேய் அன்னைக்கு அப்படி பண்ண, அது தப்பு இல்லை அப்படின்னு பின்னால் உருட்டும், குத்தும், கொடாயம். அது மாதிரி இருக்கிறதுனால மனசாட்சியை கேட்டு நீங்கள் செய்யும் போதுக்கு முன்னால் ஒரு வாட்டி ஐடியா கேட்டுக்கோங்க மனசாட்சிக்கிட்ட. அப்போது அது ஓகே சொல்லிச்சுன்னா செய்யுங்க. ஆனால் அது வேணாடா, பிரச்சனை பின்னால் வந்துடும், அது இப்படி பண்ணால் அப்படி போயிடும், அப்படி பண்ணால் இப்படி போய்டும், ஏதாவது உங்களை ஒரு மாதிரி கைடு பண்ணுதுன்னு வச்சுங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா மனசாட்சின்றது தெய்வம் மாதிரி, கடவுள் அருள் மாதிரி. அந்த கடவுள் அருள் மனசாட்சிக்கிட்ட தான் இருக்குது. மனசாட்சியை கேட்டிங்கன்னா தெய்வ அருளோடு உங்களுக்கு அது பதில் கொடுக்கும். அப்போ நீங்கள் செய்யணுமா செய்ய வேணாமான்னு அது இப்போ பிரகாரம் பார்த்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. எனக்கு மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் நினச்சதை செய்வேன், நான் நினச்சது தான் நடக்கணும். இப்படி பேசிக்கிட்டு காலத்தை ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது எடுபடாது. நான் அவங்களுக்காக சொல்ல வரல. மனசாட்சிக்கு பயப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் தினமும் செய்யும்போது ஒரு வாட்டி கேட்டுக்கங்க. செஞ்சுட்டு பிற்பாடு அப்புறம் கடவுள்கிட்ட போய், ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை காப்பாற்றுன்னா தெய்வம் கூட காப்பாற்றாது. தெய்வ அருள் எப்படின்னா, நல்லவனுக்கு நல்லது செய்யும், கெட்டவனுக்கு திருப்பி வாங்கும். ஆக்ஷனுக்கு ரியாக்ஷனு. தெய்வத்துக்கிட்டே வரும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது வெயிட் பண்ணும். உங்களுக்கு என்ன தசை வரப்போகுது இப்போது? இந்த தசையில் இவன் இப்படி ஆட்டாடுறான், அடுத்த தசை இவனுக்கு வருது இல்லை, குரு தசையில் ஆடிட்டார், இதை வரப்போகுது சனி தசை, அப்போ வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணும். சனி தசை வந்ததுமே நீ அவ்வளோதான், எல்லாத்தையும் தூர் வாடுற மாதிரி உங்கள்கிட்ட வாரிடும். அதாவது கொதிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொதிக்கிறது அடங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? கொதிக்கிறது அடங்கணுன்னா என்ன பண்ணணும்? எரியத்தை பிடுங்கணும். நியாயம்தானே? அப்படி தானே நடக்குது. அப்போ எரியத்தை பிடிங்கிடுவான் சனி பகவான். இல்லை உங்களுக்கு ஒரு பாதகாதிபதி தசை, இல்லை மாரகாதிபதி தசை, இல்லை ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி தசை, அவெல்லாம் வலுப்பெற்றிருந்தா, உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெறும் காலங்களில் அந்த தசை வந்தால் அவ்வளோதாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த பிரபஞ்ச சக்தின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஐம்பூதங்கள், பஞ்சசக்தி, அதுவே நமக்கு எதிராக வந்துடும். பஞ்சபூதங்களும் வஞ்சம் பண்ணிடும், வஞ்சம் புரிந்துவிடும். நீங்கள் நல்லவனாகவே வாட வேண்டாங்க, எதுவும் உங்கள் கடமையை செய்யுங்க. ஒரு விஷயத்துக்கு 4 விஷயம் யோசிங்க, செய்யறதுக்கு முன்னே பாருங்கள். இதனால் அடுத்தவனுக்கு ஏதேனும் பிரச்சனைகள், ஏதேனும் தொல்லைகள் வருமா? ஆனால் சாமி, என்னால் அடுத்தவன் கஷ்டப்படவே வேணாம் அப்படி நினச்சி அந்த காரியத்தை செய்யாதீங்க. அப்போ போதுமே, தெய்வ அருள் நமக்கு அங்கே தானே வேலை செய்யுது. இது போல் வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். எல்லாரும் இந்த தை மாதம் பிறந்தது, பொங்கல் திருநாள். எல்லாருமே இந்த பொங்கல் திருநாளை தமிழ்நாட்டில் நல்லா கொண்டாடிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிற இந்த வேலையில் நம்ம இது மாதிரிலாம் யோசிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த 2026 பொங்கல் விழா இந்தியா ஃபுல்லாக நடக்குது. இது போல் போன வருஷமோ இல்லை அதுக்கு முன் வருஷமோ இல்லை அதுக்கு முன்னால் ஒரு 2 வருஷம் கூட எப்படியோ வச்சாலும் இந்த அளவுக்கு இந்தியா பூரா நடக்கலை. ஒரு காலகட்டத்தில் ஏன் இந்த வருடம் மட்டும் இந்தியா பூரா பொங்கலை வச்சு கொண்டாடுறாங்க? வட இந்தியர்கள் கூட பொங்கலை பெருமையாக பேசி பொங்கல் கொண்டாடுறாங்க, பானை வச்சு பொங்க வைக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வட இந்தியர்கள் கூட தமிழ் பொங்கலை கொண்டாடுகிறோம், தமிழ்காரங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்கிறாங்க. ஒரு நல்ல இது ஒரு வகையில் பார்த்தா இது நல்ல நோக்கத்தால் இது இப்படி பண்ணுறாங்களா, இல்லை இப்போது வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்குதான்னு கொஞ்சம் யோசிக்க வச்சிருச்சு இந்த வாட்டி. இந்த இந்தியா முழுசும் கொண்டாடுற இந்த பொங்கல் விழா யோசிக்க வைக்குது. நல்லா நீங்களும் இதுக்கு முன்னால் இப்படியெல்லாம் நடந்திருக்கா, ஏன் இப்போ இப்படி நடக்குது, ஏதோ ஒரு உள் விஷயம் இருக்குது. அரசியல் கலந்துருச்சுங்க, விழாவில் அரசியல் கலந்துருச்சு. இப்போல்லாம் எந்த மாதிரி திருவிழாவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் கலந்துருது. இதனால தான் இந்த வருஷம் இந்தியா முழுவதும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடுறாங்க. வடநாட்டவருக்கு பொங்கல் விழா கொண்டாடி நான் இது வரைக்கும் கேள்விப்படலை. ஆனால் இங்கே வட நாட்டு ஆளுங்க இங்கே இங்கேயும் பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. சில பேர் அங்கே வச்சு, அதாவது வடநாட்டில் இருக்கிற மாநிலத்து ஆளுங்களுக்கெல்லாம் அங்கேயும் பொங்கல் கொண்டாடுறாங்க. யோசித்து பார்த்தா என்ன இந்த வருஷம் இந்த பொங்கலுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு, ஏதோ உள்குத்து இருக்குது, உள் விஷயம் இருக்கோ அப்படின்னு சிந்திக்க வைக்குது. ஏன்னா சில நேரத்தில் சாத்தான் வேதம் ஓதும், பார்த்துருக்கீங்கள்? அதுபோல் இருக்குதோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. இப்போது ஓட்டர் ஐடி, இப்போ நீங்கள் எஸ்ஐஆருன்னு ஓட்டர் ஐடி அது இதுன்னு ஒரு பெரிய இதுவாகி 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் ஓட்டர் ஐடி கொடுக்க மாட்டான், ஓட்டு போட முடியாத நிலைமை. ஏன் எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குது, என் மனைவிக்கு இல்லை. இவ்வளோ வருஷமாக என் மனைவியோடு தான் சேர்ந்து நான் ஓட்டு போட்டேன்.
இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மனைவி இல்லை, என்னப்பாச்சு, அவங்க இறந்த லிஸ்ட்டில் போயிட்டாங்க. அடப்பாவீங்களா, உயிரோடு என் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னுட்டான், அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை. இப்போ அவங்க ஓட்டு போட முடியாது. நான் போய் கேட்டேன், என்னப்பா, இன்னொரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓட்டு வரும்னு. இன்னும் வரல, அது எப்போ வரும் என்னன்னு தெரியல. அது வரைக்கும் என் மனைவி இந்த 2026 தமிழ்நாட்டு எலெக்ஷனில் ஓட்டு இருக்குமா இருக்காதா தெரியலை, கிடைச்சாதான். ஸோ இது எப்படிப்பட்ட இது, இப்படி ஓட்டு போட முடியலன்னா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். இவ்வளோ வருஷம் போட்டும் ஓட்டர் ஐடி வேறு என்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போது நான் உயிரோடு இருக்கும்போதே அது இல்லை, செத்துட்டான்னு சொல்லி இறந்தவர்கள் லிஸ்ட்டில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். நம்ம ஜனநாயக நாட்டில் தான் இருக்கோமா? இப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது. அது மாதிரி தான் இந்த பொங்கலும் யோசிக்க வச்சிடுச்சு என்ன. ஆக பண்டிகையை கொண்டாடலாம், ஆனால் எதுக்கு எப்படி இவ்வளோ காலம் முக்கியத்துவம் கொடுத்தோம்? எந்தெந்த பண்டிகை எந்தெந்த மாநிலத்தில் அது பெரிய அளவில் இருந்ததோ அந்த மாநிலத்துக்கு தான் இவ்வளோ நாள் அது. துர்கா பூஜை நடக்கும், விநாயகர் சதுர்த்தி அங்கே தான் நடக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயங்கள். அதுதான் பண்டிகை, அவ்வளோதான். ஆனால் பொங்கல் வடநாட்டில் இருக்கிற ஒரு பொங்கல் வைப்பாரா? எனக்கு புரியவே இல்லையே. வடநாட்டில் இருக்கிற ஒரு மண்பானை வச்சு பொங்கல் கொண்டாடியது இந்த வருடம்தான். இதில் அரசியல்வாதிகள் தான் இதையெல்லாம் செய்திருக்காங்க. அந்த நாட்டு ஜனங்க செய்யலை, மக்கள் செய்யலை. அப்போது எப்படி இருக்குது? யோசிக்க வைக்குது இல்லை? இது போல் வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனை வரும். தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட முடியலன்றது பிரச்சனை வருதா? நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்கு? என்ன தங்கத்தின் விலை எங்கேயோ எகிரிக்கிட்டு இருக்கு, வெள்ளி விலை எங்கேயோ எகிரிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம நாட்டை ஆள்றவங்களுக்கு இதை பற்றின கவலையே இல்லை. ஜனங்க வாழறதுக்கு என்ன வழி, ஜனங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு வழி வகையை நம்ம செய்யணும், அப்படி பார்க்கல. எல்லாமே எதிர்ப்பு, வெறுப்பு, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையை எடுத்துக்கிட்டாங்க. இந்த விதத்தில் ஜாதி, மதம், இனம், மொழி, இது மாதிரி நிறைய தலைவலிகள் எல்லா ஊர்லேயும் இருக்குதா. அது இப்போ கொஞ்சம் அதிகமாக விஸ்வரூபம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்ப்போம். எல்லாத்துக்கும் தெய்வம் சாட்சி இல்லை. யார் என்ன செஞ்சாலும் தெய்வம் பார்க்கலன்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அப்படி இல்லை. நீ என்ன செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும், எப்படி என்ன மாதிரியான நிலைமையில் நீ போர்வை போத்திக்கிட்டு வந்தாலும், இதெல்லாம் தப்பாக ரைட்டு, நீ அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விதத்தில் வந்தாலும், ஆனால் சாட்சியாக இருப்பது தெய்வம்தான். எங்கும் நிறைந்த இறைவன் யாரையும் சும்மா விடமாட்டான். பார்த்துக்கங்க. அவன் திருப்பினான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
எப்படி போய் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. தெய்வம் நின்று கொள்ளும். இந்த வாசகம் எல்லார் மனசுலேயும் இருக்கணும். இருந்தால்தான் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் பயம் வரும். கெடுதல் செய்யக்கூடாது, தெய்வம் நம்மளை தூக்கிடும், நம்மளை ஏதாவது பண்ணிடும்ன்ற பயம் இப்போது இருந்துச்சுன்னா அவன் நல்லா தான் கரெக்டாக போயிட்டுருப்பான். அது இல்லாதவன் தான் ஆட்டம் அதிகமாக போடுறான். பார்ப்போம். ஏன்னா வாழ்க்கைன்றது இன்னைக்கு பிறந்து நாளைக்கு போயிடுறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவனது வாழ்க்கை, அவனது கர்மா, அதை அனுபவிக்காமல் யாரும் ஒன்றும் போயிட போகிறதில்லை. அதனால் நம்ம தெய்வ நம்பிக்கை வைங்க. எல்லாரும் அவரவர் குல தெய்வத்தை வணங்குங்க. எந்த ஒரு இதுக்கும் நம்ம பண்பாடையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மதிங்க. அதுக்கு உண்ட கலாச்சாரம், அடுத்தவங்க கலாச்சாரத்தையும் நீங்கள் மதிங்க. எல்லாருமே மனிதர்களாக நல்லவனாக வாழறதுக்கு வழி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி வாழணும், அப்படி வாழணும், இதுதான் எனக்கு தேவை, அப்படி பிரச்சனைகளை நீங்களே வாங்கிக்காதீங்க, உருவாக்கிடாதீங்க. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்டுருக்கோம். இப்போல்லாம் நம்ம ரொம்ப சிரமத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம யாரும் சந்தோஷமாக இல்லைங்க. எல்லாருமே தலைவலி தான். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இதுவும் போதாதுன்னு இந்த மாதிரியான பொது பிரச்சனைகள்லாம் கூட நம்ம ஒவ்வொருத்தவங்க குடும்பத்திலையும் உள்வாங்கி தலைவலி ஆகுது. எதுக்கு? அதாவது ஒரு காரியமும் நம்ம கையிலேருந்து நம்ம செயல்படுத்துகிறோன்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இதை செய்யலாமா? நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஊருக்கு உபதேசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. திருக்குறளே உண்டு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். கிவிங் அட்வைஸ் இஸ் ஈஸி, பட் கேரி அவுட் இஸ் டிஃபிகல்ட். அதனால் திருத்துவது நம் வேலை அல்ல, திருந்துவது நம் வேலை. நம்ம திருந்தணுங்க. ஒவ்வொரு மனுஷனும் இது மாதிரி ஒரு பிரச்சனையை நம்மளால் கூடாதுன்னு திருந்தணும். திருந்தினால் அவன் சிறப்பாக ஆண்டவன் அருள் கிடைக்கும். இல்லைன்னா அவத்தையே ஒரு காலத்தில் அனுபவிக்க வேண்டி வரும். பார்த்துக்கோ, இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, இப்படி செஞ்சால் நல்லதா அப்படி செஞ்சால் நல்லா, அதெல்லாம் நான் சொல்ல வரல. உங்கள் மனசாட்சிக்கு என்ன தெரியுது அதுக்கு தெரியும். தெய்வம் சாட்சியாக இருக்குதுன்னா அந்த தெய்வத்துக்கும் தெரியும். அந்த ஒரு வகையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்து நல்லவனாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோமே. நம்மளால் நல்லவனாக வாழ முடியல தான், அது உண்மை தான். ஏதாவது ஒரு பிரச்சனையே டெய்லி நமக்கு வருதுன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணதுனால தான்றது நமக்கு தெரியுது தான். ஆனால் என்ன பண்ணுறது? முடிஞ்ச அளவு முயற்சி எடுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை அப்போது எப்படியா சரி பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். பொதுவாக நம்மளால் அடுத்தவனுக்கு ஒரு தொல்லையும் நான் தருவதில்லை. ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுபோல் ஒரு வழிமுறையை வகையை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ தான் என்னமோ அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. யார் எதை செய்யணுன்றது போய்
நீ இதை செஞ்சியா, அப்போ நான் அதை செய்கிறேன். நீ அதை செஞ்ச, உனக்கு என்ன உரிமை இருக்குது நீ அதை செய்யறதுக்கு? அப்படி செய்யும்போது நான் பாரு உனக்கு எதிர்ப்புமா இதை செஞ்சு காட்டுறேன். இப்படி போட்டி பொறாம புத்தி மனுஷங்கிட்ட வளர்ந்துட்டதுனால யாருமே நல்லா இல்லை, யாருமே முன்னேற முடியல. எல்லாத்திலும் ஒரு பிரச்சனை. வேணாங்க, நல்ல இந்த மாதிரியான யோசனையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஐயோப்பா கேவலமாக இருக்கு. நன்றி, நமஸ்காரம்.